தேர்வுகளில் நேரடி தேர்வு முறையை ரத்து செய்து பிரதமர் மோடி சமூக நீதியை பாதுகாத்துள்ளார் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் யுபிஎஸ்சி தேர்வு குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அம்பேத்கரின் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே யுபிஎஸ்சி தேர்வுகளில் நேரடி தேர்வு முறை ரத்து செய்ய கோரி யுபிஎஸ்சி தலைவருக்கு பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த விவகாரம் மூலம் சமூக நீதியின் காவலராக பிரதமர் மோடி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிவதாகவும் தெரிவித்தார். மேலும் பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை போலவே தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முறையான அழைப்பு வரவில்லை என்றும், அப்படி முறையாக அழைப்பு வந்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை இந்திய அரசியலமைப்பு, அதாவது நவம்பர் 26 அன்றைக்கு அந்த தினத்தை இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமாக அங்கீகரித்தவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய 5 இடங்களை புனித இடங்களாக அறிவித்து அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த தினத்தை ஆண்டு முழுவதும் கொண்டாடிய பெருமை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சாரும். நாங்க வேண்டா விருந்தாளியா போறதுக்கு எங்கேயுமே ரெடியா இல்லை. முறையான அழைப்புதல் வந்தா அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி பரிசீலிப்போம். தூத்துக்குடியில் சிறுவர் சிறுமிகளை ஒரே அறையில் தங்க வைத்து பாலியல் அத்துமீறலுக்கு வழிவகை செய்த தனியார் லாட்ஜ் உரிமையாளர் மற்றும் மேலாளர் ஆகியோரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரியில் தனியார் லாட்ஜுகளில் நிலைகள் குறித்து வழக்கம் போன்று காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த தனியார் லாட்ஜ் ஒன்றில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள், ஒரு சிறுவன் மற்றும் 22 வயதான இளைஞர் ஒருவர் என 4 பேர் ஒரே அறையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சம்பவத்தன்று 22 வயதுடைய சதீஷ்குமார் என்ற இளைஞருடன் 17 வயதான 2 சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோர் கன்னியாகுமரியில் தனியார் லாட்ஜ் ஒன்றில் அறை எடுத்து தங்கி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு தனியார் லாட்ஜின் உரிமையாளர் மற்றும் மேலாளர் ஆகியோர் அனுமதி வழங்கியதும் தெரியவந்தது. இதையடுத்து சிறுவர் சிறுமிகளை பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதற்கு உடந்தையாக இருந்த காரணத்திற்காக லாட்ஜ் உரிமையாளர் வால்ராஜ் மற்றும் மேலாளர் சிவன் மற்றும் சிறுமிகளை அழைத்து வந்து சதீஷ்குமார் ஆகிய 3 மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். திருச்சியில் திமுக எம்பி கனிமொழியை அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். திருச்சி மாநகராட்சி மற்றும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் மோகன் தலைமையில் மரக்கடை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் சுரேஷ் குப்தாவின் மீது திமுக மாணவர் அணியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இப்புகாரின் அடிப்படையில் காந்தி மார்க்கெட் காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுரேஷ் குப்தாவை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தினர். இதையடுத்து விசாரணைக்கு பின்னர் நீதிபதி தனது சொந்த ஜாமீனில் அவரை விடுவித்ததோடு மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் ஜாமீன் உத்தரவு ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்து அனுப்பினர். மேல்மருவத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஒன்று செங்கல்பட்டு அடுத்த மேல்மருவத்தூர் அருகே அதிவேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் சாலைப்புறம் உள்ள தடுப்பு சுவரில் மோதி ஆம்புலன்ஸ் முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோவையும் இழுத்து தள்ளியது. இதில் ஆட்டோ ஓட்டுநருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படாத நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேலும் இந்த விபத்து குறித்து மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே குடும்ப பிரச்சனையில் கணவனை மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் முருகபவனம் இந்திரா நகரை சேர்ந்தவர் கண்ணன். 45 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி மோகனதேவி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர்.
கண்ணனுக்கு குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளதால் தினமும் மதுபானம் அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து அவரது மனைவி மோகனாதேவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதேபோன்று சம்பவத்தன்று மதுபானம் அருந்திவிட்டு மோகனாதேவியை அடித்து துன்புறுத்தி கத்தியை எடுத்து குத்தி சென்றுள்ளார். இதனால் ஆத்திரத்தில் மோகனாதேவி கத்தியை பிடிங்கி கண்ணனை குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் கண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கண்ணனின் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் மேற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.